இட்ஸ் லைக் என் பையன் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறான் ஃப்ரம் இன்ட்ரோவர்ட் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட். டைரக்டர் பிரதரை பற்றி சொல்லணுன்னா ஹிஸ் அ ஜெம். Be good, do good. Our age is measured in time, our life is measured in time. Today we have Sister Viji to share her experience about sadhana. Welcome, sister. Welcome. Thank you, sister. Sister, my first question to you is, how has sadhana nurtured your child? It's a very good experience to be in sadhana. சாதனாங்கிறது வந்து ஒரு சாதனை படைக்கிற இடம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்களுமே இங்கே தான் படித்தாங்க. ஃப்ரம் எல்கேஜி டில் 12th பெரியவன் படித்து இப்போ வெளியில் போயிருக்கான். சின்னவன் இஸ் இன் 12th ஃபில்பர்ட். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்க போனால் அவங்க லைஃப்பை பற்றி ஸ்கூலில் புக்ஸை தாண்டி லைஃப்பை பற்றி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு லிவ் லைஃப், ஹவு டு பி ஏ சொசைட்டி ஃப்ரெண்ட்லி ஹியூமன் அப்படிங்கிறத வந்து ஈச் டே அவங்க போடுற மேகசின்லேருந்து அதை வந்து ஜஸ்ட் ரைட்டிங் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்கள்ட்ட அதை சொல்ல வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக அதை நடத்துறதுனால ஸோ பிள்ளைங்க வந்து அதிலருந்தே அவங்க சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து இது பண்ணிக்கிறாங்க. சின்னவன் வந்து சின்ன வயசில் இருந்தே இங்கே படிக்கும்போது வெரி ஷை டைப், ரொம்ப மேபி ஒரு மேடை ஏறணுன்னா தயங்குவான், போக மாட்டான். பேசணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் இது ஹி வில் கம் அவுட், நோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற பையன். பட் இப்போ ரீசன்ட் இயர்ஸ் ஆட்டு ஒரு 10th அப்புறமாலேருந்து நான் பார்க்குறது வந்து ஸ்டேஜில் ஒரு ஃபியர் இல்லாமல் பேசுகிறது. ஒரு எம்சி ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்கணுமாகட்டும், ஈவன் இந்த கேபினெட் மீட்டிங் டாக்ஸ், அது எல்லாமே வந்து எனக்கு வந்து வீட்டில் அவன் ப்ரிப்பேர் பண்ணது மாதிரியே இருக்காது. பட் வென் ஐ கம் ஹியர் அண்ட் ஆஸ்க் இட் வில் பி லைக் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பேசினான் அப்படிங்கிற ஒரு இது கேட்கும்போது இட்ஸ் லைக் என் பையன் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறான் ஃப்ரம் இன்ட்ரோவர்ட் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ ஈவன் இன் மீடியா ஆகட்டும் எதுலனாலுமே அவன் நல்லா பண்ணுறான். ஸோ ஐ தேங்க் சாதனா ஃபார் தட், த டீச்சர்ஸ் as well as the director and principal for giving a good learning space. Our brother director has created a very big impact in a lot of students' life. Sister, to be specific, how far has our director brother created a major impact in your son's life? டைரக்டர் பிரதரை பற்றி சொல்லணுன்னா ஹிஸ் அ ஜெம். இந்த வயசுலேயும் வித்தவுட் ஹெசிடேட்டிங் ஹீஸ் கம்மிங் டு ஸ்கூல், பிள்ளைங்களுக்காக வர்றாரு, மார்னிங் ஸ்டடீஸ்க்கு வராங்க. ஸோ இட்ஸ் யாரையும் நம்ம அந்த ஏஜில் பார்க்க முடியாது. ஈவன் இன் சேஃப் ஃபியூல் டே, சேஃப் பவர் டே, அப்போது கூட மார்னிங் பை 7:30 and all I see him near the gate. Then he waits for the children till 8:30. he stands there. ஒவ்வொரு குழந்தைங்களையும் வெல்கம் பண்ணி, ஈவன் அங்கே ஒரு மேகசின் சொல்கிறதாகட்டும், த வே ஹி வெல்கம்ஸ் த ஸ்மால் கிட்ஸ் டு த 12th standard சில்ட்ரன் வரைக்கும், ஈவன் பேரண்ட்ஸ் வந்தால் அவங்கள வெல்கம் பண்ணுற விதம், வி ஹாவ் டு லேர்ன் எ லாட் ஃப்ரம் ஹிம். ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மள்கிட்ட இல்லை. மேபி நம்மளும் அந்த ஏஜ் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். பட் அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணுறது நிறையா இருக்குது. த மோட்டிவேஷன் ஹீ கிவ்ஸ். அந்த லன்ச் பிரேக்கில் கூட பிரதர் கூப்பிட்டு வச்சு பிள்ளைங்களை வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், மேபி அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்டில், இல்லை ஈவன் இன் சம்மர் வெக்கேஷன்ஸ் இல்லை பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வர்றது, ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க, அதை பற்றியெல்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு நீ எப்படி என்ஜாய் பண்ண, ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப், அதை வந்து மைக்கில் அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து இருந்து பேசுகிறது வந்து ஐ ஆம் அ ரெசிடென்சி நியர் த அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கூட எனக்கு அது கேட்குது. இட் இஸ் அ வெரி நைஸ் யூனோ, பிள்ளைங்கள்ட்ட இருந்து அந்த அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட என்ஜாய்மெண்ட், அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸையுமே வந்து ஹீ இஸ் அப்சர்விங். அவங்க எப்படி முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஹீ அப்சர்வ்ஸ். அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். பர்சனலாக எனக்கு வந்து பிரதர் வந்து ஹீஸ் நாட் ஓன்லி நம்ம பிரதர்னிட்டு வேர்ட்ஸில் மட்டும் இல்லை, ஹீ இஸ் ரியலி எ பிரதர். அந்த ஒரு திங் லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூப்பிடுறது, அந்த இது வந்து எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்தது கிடையாது. இனிஷியலி எனக்கும் ஒரு மாதிரி ஆடாக தான் ஃபீல் ஆனது. டீச்சர்ஸை வந்து மேம் அப்படி கூப்பிடாமல் ஒரு சிஸ்டர் பிரதர்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு
ரொம்ப ஆடாக தான் ஃபீல் பண்ணினேன். பட் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு ரக்ஷாபந்தன் அன்னைக்கு வந்து என் பையனுக்கு கையில் there was no place. His hands were filled with Raksha Bandhan. And Friendship Day, on that day also his hands was filled. He has gone and the Raksha Bandhan அன்னைக்கு வந்து it's not only between the students, even in between the teachers. அவனோட கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சிஸ்டர் அக்கா நீங்கள் எனக்கு கையில் ரக்ஷாபந்தன் கெட்டலையே அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஸோ ஹவு தட் ரிலேஷன்ஷிப் ஹஸ் ப்ராட், அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஐ திங்க் மேலும் இதை முன்னேறிட்டே போகணும். சிஸ்டர், how far has our school created an impact in sports? ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ஒருத்தரோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் டீனேஜில் வந்து as a parent I feel that sports should be there. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், அதில் வரக்கூடிய எனர்ஜி, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் அன் அவுட்லெட். அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து இட்ஸ் ஆல் பேலன்ஸ்ட். ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். மோரோவர் மை சன் இன் பர்சன், அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் எந்த ஃபியரும் இருக்காது. கீழே விழுந்தால் அடிபட்டுருமே, காயமாகுமே அப்படிங்கிற எந்த ஃபியரும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு விளையாடணும்னு உள்ள ஸ்போர்ட்ஸ்குள்ளால் போயிட்டான்னா ஹி ஜஸ்ட் வாண்ட் டு வின் வாட் எவர் இட் இஸ். அது ஹேண்ட்பால் ஆகலாம், ஸ்கேட்டிங் ஆகலாம், ரன்னிங் ஆகலாம், எதுனாலுமே அவனுக்கு வந்து இஃப் ஹி என்டர்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு வின். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன். நிறைய ஸ்கேட்டிங்லலாம் நிறைய வின் பண்ணியிருக்கிறான். ஹேண்ட்பால் மேட்சஸ் நிறையா போயிருக்கிறான். போய் ஹேண்ட்பால் மேட்சஸ் போயிருக்கிறான். எவ்வளோ அடிப்பட்டாலும் ஹீ பிரேக்ஸ் ஹிஸ் லெக், ஹேண்ட்ஸ், அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஹி ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஆன் வித் த ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்கூல்லையுமே நிறையா வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க. நிறைய அவுட் ஆஃப் ஸ்டேஷன் காம்படிஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ், ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ்னுட்டு. இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு பி தேர் இன் தி ஸ்கூல். நான் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். Thank you, sister, for sharing your honest reviews about our school, our teachers, as well as our infrastructure. It is like it's an added feather to our crown. We feel very happy to have you here, sister. Thank you, sister.